Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம 12th standard CBSE Maths chapter 3 matricesல exercise 3.2ல first 5 sums வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். next sums வந்து next வீடியோல பார்க்கலாம். So இப்போ first sum பாருங்க. let A is equal to 2 4 3 2 னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. then B equal to 1 3 minus 2 5 and C is equal to minus 2 5 3 4 சொல்லி மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. A B C னு சொல்லிட்டு இப்போ நமக்கு find each of the following சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 5 subdivisions கொடுத்திருக்காங்க. சோ அத நம்ம சால்வ் பண்ணலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க A plus B ரொம்ப வந்து சிம்பிளான क्वेश्चन தான் இது. சொல்யூஷன் பார்த்துடலாம். A plus B is equal to A என்னது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 2 4 3 2 plus B என்னது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 1 3 minus 2 5. இப்போ இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணனும்னு பாருங்க. கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணனும். அதாவது இந்த 2 னா 1 4 னா 3 3 னா -2 2 னா 5. நம்ம வந்து previous வீடியோஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டோம். சோ இருந்தாலும் சொல்றேன். இப்போ பாருங்க 2 + 1 என்னது 3 4 + 3 என்னது 7 3 - 3 அதுக்கு அப்புறம் -2 வந்து 1 2 + 5 என்னது 7. சோ வந்து இதான் வந்து A plus B. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா A minus B. அப்ப A 2 4 3 2 minus B என்னது 1 3 - 2 5. 2 ல இருந்து 1 போயிடுச்சுனா 1 4 ல இருந்து 3 போயிடுச்சுனா 1 3 ல இருந்து இங்க பாருங்க -2 மைனஸ் பிளஸ்ஸா. சோ 3 + 2 என்னது 5 2 - 5 என்னது -3. ஸோ இதான் வந்து A minus B. நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் 3A minus C கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 3A minus C னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3A தேவைப்படுது. ஸோ 3A is equal to 3 into A என்னது 2 4 3 2 क्वेश्चनலேயே கொடுத்துருக்காங்க A ஓட வேல்யூ. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3 2s are 6 4 3s are 12 3 3s are 9 3 2s are 6. ஸோ இதான் வந்து 3A. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது 3A minus C தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 3A ஓட வேல்யூ என்னது 6 12 9 6 மைனஸ் C ஓட வேல்யூ என்னது क्वेश्चनலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். -2 5 3 4 6 -2 minus plus. ஸோ 6ல 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வரும். நெக்ஸ்ட் வந்து 12ல 5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 7 9ல 3 போயிடுச்சுன்னா 6 6ல 4 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2. ஸோ இதான் வந்து எதோட வேல்யூனா 3A minus C ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க A into B. அப்போ A into B is equal to A என்னது 2 4 3 2 B வந்து 1 3 -2 5. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் நடுவில் வந்து ப்ளஸ் வரும்போது நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்மளுக்கு மல்டிபிள். ஸோ எப்படி பண்ணணும் ரோ அண்ட் காலம் வைஸ் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 2 1s are 2 minus 4 2s are 8 நெக்ஸ்ட் 2 3s are 6 ப்ளஸ் 4 5s are 20 1 3 is 3 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். ஸோ -4 3 3s are 9 ப்ளஸ் 5 2s are 10. இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் -6 26 -1 19. இதான் வந்து ஏபியோட வேல்யூ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் BA. இப்போ நம்ம நினைக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி கண்டுபிடிச்சோம். இப்போ ஏன் அதே திருப்பி போட்டாலும் அதே ஆன்சர் தானே வரும்னு நினைப்பீங்க. அது கிடையாது. ஏபியும் பிஏவும் எப்பவுமே சேம் கிடையாது. ஓகேவா. ஏபி வேறு ஆன்சர் வரும், பிஏக்கு வந்து வேறு ஆன்சர் வரும். ஸோ செக் பண்ணிடலாம். BA பாருங்கள் B is equal to 1 3 -2 5. இது வந்து B ஓட வேல்யூ क्वेश्चनலேயே கொடுத்துருந்தாங்க 2 4 3 2. ரோ அண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 1 2 is 2 plus 3 3s are 9 1 4 is 4 plus 3 2s are 6 -4 plus 15 -8 plus 10. ஸோ 11 10 11 இங்கே வந்து 2 BA. ஓகேவா. இதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதில் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்யூட் த ஃபாலோவிங் சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். என்ன பண்ணணுமா இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இது ரெண்டும் இப்படி கொடுத்துருக்காங்க. நடுவில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா இதை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி சொல்லணும்னு அர்த்தம். A B - B A
ப்ளஸ் ஏபிபிஏ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏவும் ஆட் பண்ணால் என்னது 2a. நெக்ஸ்ட்டு பிபி ஆட் பண்ணால் என்னது 2b. மைனஸ் பி ப்ளஸ் பி என்ன வரும் நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட்டு ஏவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2a. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஏவையும் நம்ம வந்து கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏ ஸ்கொயர் போட்டுறீங்க, அது தப்பு. ஏவையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2a வரும். அதுவே ஏவையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதான் வந்து கொஷின். இது நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் இது ஓகேவா? அப்போ ப்ளஸ் 2ab. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எலமெண்ட் எழுதிக்கோங்க. பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், இதான் அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஓகேவா? செகண்டுக்கு செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ் 2bc. இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இது ஓகேவா? அப்போ மைனஸ் 2ac. இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இது, அப்போ மைனஸ் 2ab. இப்போ இதை ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதை நம்ம ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? என்னென்னா இது வந்து ஃபார்முலா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ நம்ம a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஏன்னா இங்கே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொஷினை எழுதிக்கலாம் ஓகேவா? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், அதாவது b இங்கே வந்து a வேரியபிள் வரல, பியும் சியும் வந்திருக்கு. ஸோ அதே ஃபார்முலா தான் b ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா a மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ac ப்ளஸ் சி ஸ்கொயர் ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா? இவ்வளோ தான் இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஜஸ்ட் நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸ் 3/3 கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ 12லேருந்து 1 போயிடுச்சுன்னா என்னது 11, 4 + 7 வந்து 11, 6 - 6 வந்து 0, 8 + 18 வந்து 16, இங்கே வந்து 5 தான் வரும். 16 + 5 வந்து 21, 5, 10, 9. அவ்வளோதான் தேர்ட் சம். ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். cos ஸ்கொயர் எக்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். இந்த மாதிரி காஸ் சைன் வரும்போது நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் சம். பாருங்கள், நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்ச உடனே இவ்வளோ தானான்னு சொல்லி பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னென்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ஓகேவா? இப்போ பாருங்கள், cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் எக்ஸாக நம்மளுக்கு 1 வரும். நெக்ஸ்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸாக 1 வரும். இங்கே காஸ் சைனை ரிப்ளேஸ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, நடுவில் வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸும் 1 தான், இதுக்குமே வந்து 1 தான். ஸோ ஆன்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு? 1 1 1 1 சொல்லிட்டு இருக்கும். இவ்வளோ தான் இதோடைய ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கம்ப்யூட் த இண்டிகேட்டட் ப்ராடக்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 6 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஏபி மைனஸ் பிஏ, ஏ மைனஸ் பி பிஏன்னு சொல்லி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லணும், அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஏ பி மைனஸ் பி ஏ, ஏ மைனஸ் பி பிஏ. இது நம்ம ரோ அண்ட் காலம் வைஸ் நான் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஏ இன்ட்டு ஏ என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு பி என்னது பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு மைனஸ் பி என்னது மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி என்னது ஏபி. நெக்ஸ்ட்டு மைனஸ் பி இன்ட்டு ஏ என்னது மைனஸ் பிஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி வந்து ஏபி. நெக்ஸ்ட் இந்த ரோ இந்த காலம் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸா, ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள்.
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து அப்படி தான் இருக்கும், எதுவுமே அதை நம்ம பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஏபியும் மைனஸ் ஏபியும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஏபியும் அகைன் மைனஸ் ஏபியும் கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வரும். இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 அதுக்கப்புறம் வந்து 2 3 4 இதான் வந்து நம்மளோட கொஷின். இது வந்து இதோட ஆர்டர் என்னன்னு பாருங்கள். 3 ரோஸ் இருக்குது, 1 காலம் இருக்குது. அப்போ 3/1. இதோட ஆர்டர் என்னது, ஒரே ஒரு ரோ தான் இருக்குது அண்ட் 3 காலம் இருக்கு இல்லையா. ஸோ 1/3. இந்த மாதிரி 1 1 வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம கரெக்டாக வந்து மல்டிப்ளை வந்து பண்ண முடியும் நம்மளால். ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 2 3 2 3 4 ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 into 2 என்னது 2, 1 3 3 தான் வரும். 1 into 4 என்னது 4 தான் வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 into 2 என்னது 6, 3 3s are 9, 4 3s are 12. ஓகேவா, நம்மளுக்கு இவ்வளோ தான் ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்கள் கொஸ்டின் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இதை மல்டிப்ளை தான் பண்ணி காமிக்கணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 2/2 மேட்ரிக்ஸு, இது வந்து 2/3 மேட்ரிக்ஸ். ஸோ 2 2 பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இது நம்ம கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம். ஸோ 1 into 1 என்னது 1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு. ஸோ 2 2s are 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 into 2 என்னது 2, மைனஸ் 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 1 into 3 வந்து 3, மைனஸ் 1 into 2 வந்து 2. நெக்ஸ்ட்டு ரோ அண்ட் தென் எல்லா காலத்துக்கூடையும் பண்ணணும். 2 1s are 2 தான். அதுக்கப்புறம் வந்து 3 2s are 6, 2 2s are 4, ப்ளஸ் 3 3s are 9, 2 3s are 6, ப்ளஸ் 1 3 is 3. இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. 1ல் -4 அப்போ வந்து -1, இங்கே வந்து -4, 1 8, இங்கே வந்து 13, இங்கே வந்து 9. அவ்வளோதான் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க 2 3 4 3 4 5. நான் வந்து கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போ நம்ம இதை ரோ அண்ட் காலம் வைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோ இந்த காலம், நெக்ஸ்ட் ரோ நெக்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட் ரோ நெக்ஸ்ட் காலம் சொல்லி நம்ம பண்ணணும். 2 1s are 2, ப்ளஸ் 0 ப்ளஸ் 12, -6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 0, 10 ப்ளஸ் 12 ப்ளஸ் 20, 3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 15, -9 ப்ளஸ் 8 ப்ளஸ் 0, 15 ப்ளஸ் 16 ப்ளஸ் 25, 1 4 is 4 ப்ளஸ் 0 ப்ளஸ் 18, -12 ப்ளஸ் 5 2s are 10, ஸோ 0 0, 5 4s are 20 ப்ளஸ் 5 4s are 20 ப்ளஸ் 5 6 are 30. ஓகேவா, இது வந்து 25. இங்கே வந்து 14 வரும், ப்ளஸ் 6 -6 வந்து கேன்சல் ஆகிட்டு 0. இங்கே வந்து 42 வரும், இங்கே வந்து 18, இங்கே வந்து -1, இங்கே வந்து 56, இங்கே வந்து 22, இங்கே வந்து -2, இங்கே வந்து 70. ஓகேவா, இதான் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த்து சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட் சப்டிவிஷன் சிக்ஸ்த்து. கொஷின் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும், அவ்வளோதான். 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 3 2s are என்னது 6, -1 ப்ளஸ் 3 3s are 9. ஃபஸ்ட் ரோக்கு ஃபஸ்ட் காலம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். நெக்ஸ்ட்டு -9 ப்ளஸ் 0 ப்ளஸ் 3. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -2 ப்ளஸ் 0 ப்ளஸ் 3 2s are 6. செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ 1 3 is 3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 is 1 2 வந்து 2 தான். இது நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். 9 6ஐயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்னா 15, அதில் 1 போயிடுச்சுன்னா 14. நெக்ஸ்ட் வந்து 9 3 போயிடுச்சுன்னா -6 வரும், இங்கே வந்து 4 வரும், 5 வரும். ஓகேவா, இதான் வந்து உங்களுக்கு ஃபோர்த்து சம்மோட ஆன்சர்.
இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். கொஷின் படிக்கிறேன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 3/3ல, பி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் அண்ட் தென் சி இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும், கம்ப்யூட் ஏ ப்ளஸ் பி அண்ட் பி மைனஸ் சி, ஆல்சோ வெரிஃபை தட் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஏ பி சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பி சியும் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா, இந்த பி மைனஸ் சி இருக்கு இல்லையா, பி மைனஸ் சி ப்ளஸ் ஏவும் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சியும் ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்லணுமா. அவ்வளோதான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி ஃபைன் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 1 2 -3 5 0 2 1 -1 1. ஓகேவா, ப்ளஸ் பி என்னது 3 -1 2 4 2 5 2 0 3. இதான் வந்து பி. இப்போ இதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 3 என்னது 4, 2 - 1 என்னது 1, -3 2 வந்து -1, 5 + 4 வந்து 9, 0 + 2 என்னது 2 தான், 2 + 5 வந்து 7, 1 + 2 வந்து 3, -1 4. ஓகேவா, இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி வந்து ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பி மைனஸ் சி வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி மைனஸ் சி, பி என்னது 3 - 1 2 4 2 5 2 0 3. இதான் வந்து பி. மைனஸ் சி என்னது 4 1 2 0 3 2 1 -2 3. இதான் வந்து நம்மளுக்கு சி. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா -1 -2 -1 -1, அப்போ வந்து -2 வரும். 2 - 2 என்னது 0, 4 - 0 வந்து 0 தான், 2 - 3 -1, 5 - 2 வந்து 3, 2 - 1 1. இங்கே பாருங்கள் 0 -2 +2 3 -3 வந்து 0. இதான் வந்து நம்மளுக்கு பி மைனஸ் சி. இங்கே மட்டும் சின்ன மிஸ்டேக் பாருங்கள், 4ஐயும் 0வையும் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 மட்டும்தானே வரும், 4. ஓகேவா, இங்கே 4ஆக மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஏ ப்ளஸ் பியும் ஃபைன் பண்ணிட்டோம், பி மைனஸ் சியுமே வந்து ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வெரிஃபை மட்டும்தான் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி மைனஸ் சியும் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சியும் நம்மளுக்கு ஈக்குவல்னு வெரிஃபை மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதையுமே பண்ணிடலாம். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஏ ப்ளஸ் பியும் பி மைனஸ் சியும் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ டு வெரிஃபை தட் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். அதாவது எல்ஹெச்எஸ்னால் என்னதுன்னா இந்த ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஓகேவா, ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஓகேவா, இப்போ பாருங்கள், பி மைனஸ் சியோட ஏவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்னது 1 2 -3 5 0 2 1 -1 1. இதான் வந்து ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி மைனஸ் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. -1 -2 0 4 -1 3 1 2 0. இதான் வந்து பி மைனஸ் சி. இப்போ இதில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. என்ன வரும், 1 - 1 வந்து 0 தான், இங்கேயுமே வந்து 0 தான் வரும், -3 மட்டும் இருக்கும். இங்கே வந்து 9 -1, இங்கே வந்து 5, 1 + 1 வந்து 2, -1 + 2 வந்து 1, இங்கே வந்து 1 தான் வரும். ஸோ இதான் வந்து எல்ஹெச்எஸ். ஓகேவா, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இந்த எல்ஹெச்எஸ் வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கோம் ஆர்ஹெச்எஸ். இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி வந்து நம்ம கம்ப்யூட் சொல்லிட்டு 2 கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஏ ப்ளஸ் பி பி மைனஸ் சி. ஸோ அதிலே கண்டுபிடிச்சிருப்போம் என்னது, ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 4 1 -1 9 2 7 3 -1 4. இதான் வந்து ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் சி என்னது கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 4 1 2 0 3 2 1 -2 3. இதான் வந்து சி. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 0 0 -3 9 -1 5 2 1 1. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ம் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2வும் சேமாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா
a plus b minus c is equal to a plus b minus c. LHS is equal to RHS. equation 1 equation 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ hence வெரிஃபைட். அவங்க வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்யூட் சொல்லியிருந்தாங்க a + b b - c கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து b - c கண்டுபிடிச்சிட்டு a கூட ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து a + b கண்டுபிடிச்சிட்டு -c மைனஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்த்தோம். நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு நம்ம 5th சம்மில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ 5th சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் a is equal to சொல்லிட்டு 2/3 1 5/3 1/3 2/3 4/3 7/3 2 2/3ன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பின்னு சொல்லிட்டு அகைன் இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தென் கம்ப்யூட் 3a - 5b சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3a - 5b தானே சால்வ் பண்ணணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3a மட்டும் எடுத்து சால்வ் பண்ணலாம். 3a சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3. இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. ஏக்கு பதில் என்ன வரும்னா கொஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/3 1 5/3 1/3 2/3 4/3 7/3 2 2/3 இதை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மட்டும் இருக்கும். 1 3s are 3 5/3 × 3 நான் வந்து சைடில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 5/3 இருக்குது, வெளியில் வந்து 3 இருக்கா. இந்த 3 கேன்சல் ஆகிட்டு 5 மட்டும் இருக்கும். ஸோ அதான் சொன்னேன் உங்களுக்கு. 1/3 3 3 கேன்சல் ஆகிட்டு 1 இருக்கும். ஸோ இங்கே 2 4 7 2 2 இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து 3a ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5b இருக்குது. ஸோ 5b வந்து சால்வ் பண்ணலாம். 5b is equal to 5 × b என்னது கொஷனில் கொடுத்துருந்தாங்க. 2/5 3/5 1 1/5 2/5 4/5 7/5 6/5 2/5 ஓகேவா? இப்போ பாருங்கள் 5 5 கேன்சல் ஆகிடுமா. ஸோ 2 மட்டும் இருக்கும். 5 5 கேன்சல் ஆகிட்டு 3 இருக்கும். 1 5s are 5 1 2 4 7 6 2 இது மட்டும் தான் இருக்கும். இப்போ இதான் வந்து 5b வேல்யூ. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க கொஷனில் 3a - 5b வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3a - 5b is equal to 3aக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? இது வரைக்கும் பாருங்கள். 2 3 5 1 2 4 1 2 4 7 2 2 இதான் வந்து 3aக்கு வந்த ஆன்சரு. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மைனஸ் இருக்கும்போது இதை நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு உள்ளே இருக்க வேல்யூக்கெலாம் மைனஸ் போட்டுக்கலாம். -2 -3 -5 -1 -2 -4 -7 -6 -2 இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றலைன்னா சால்வ் பண்ண முடியாதா அப்படிலாம் கிடையாது. மைனஸ் வச்சு போட்டால் நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. இங்கே ப்ளஸ் வச்சுட்டு உள்ளெல்லாம் மைனஸாக மாற்றினா இங்கே ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றதால நான் வந்து ப்ளஸ் போட்டிருக்கேன். இதை சால்வ் பண்ணிடலாம். 2 - 2 என்னது 0. இங்கே 0 0 1 - 1 வந்து 0 தான். 2 - 2 வந்து 0 தான். இங்கே 0 0 0 0. ஸோ 3a - 5b சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 மேட்ரிக்ஸ் தான் வந்து வருது. ஃபுல்லாக வந்து 0வாக இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு வந்து 6th சம்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.